வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் ஏப்ரல் 4. தலைப்பு வரும் முன் காப்போம். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய்களை போக்கிக் கொள்வது என்பது ஒரு முறை. அதை சிகிச்சை என்று சொல்வார்கள். நோயை தீர்த்து கொள்வதற்கும் மேலான ஒரு சிறந்த முறை எதுவென்றால் நோய் வராமலே தடுத்துக் கொள்வது, பிரிவென்ஷன் என்பதாகும். அவ்வாறு தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விழிப்பு, அதற்குரிய செயல், ஒழுங்குமுறைகள் இவற்றை கைக்கொண்டால் நோய் வந்த பிறகு தீர்த்துக் கொள்வதை விட தடுத்துக் கொள்வது சுலபமானது என தெரிய வரும். மருத்துவத்துறை விஞ்ஞானிகள் முயற்சி கூட பெரும்பாலும் வந்த நோயை தீர்த்துக் கொள்வது என்பதோடு நிற்கிறது. அது என்ன ஆகும் என்று பார்ப்போமானால், ஒரு நோய் குறிப்பிட்ட இடத்தில் வந்ததென்றால் அந்த நோய் அந்த இடத்தில் மட்டும் சேர்ந்ததாக இராது. வேறு ஏதோ ஒரு இடத்தில் ஒரு உறுப்பிலே அது ஆரம்பித்திருக்கலாம். உதாரணமாக அஜீரணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலே தலைவலி இருக்கும். அந்த தலைவலிக்கு தைலம் போட்டுவிட்டால் அஜீரணம் போகுமா? போகாது. அது நோய் ஒரு இடத்தில் இருக்கும், அதனுடைய அறிகுறி வெளித்தோற்றம் வேறு இடத்தில் இருக்கும். சிகிச்சை முறையிலே என்ன செய்கிறோம் என்றால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பின் இயக்கத்தை ஒட்டி அந்த நோயை போக்க முயற்சி செய்கிறோம். மருந்தின் மூலமாக அந்த இடத்தில் உள்ள இரத்த ஓட்டம் மற்றும் அந்த செல்களின் இயக்கங்கள் ஊக்கிவிடப்படுகின்றன. ஆனால் உடல் முழுவதும் அந்த பாகம் நீங்களாக மருந்தாலே ஊக்கப்படுத்த பெறுகின்றன. சரியாக திட்டமாக அளவோடு நன்றாக ஓடிக்கூடிய குதிரைக்கு ஒரு சவுக்கடி கொடுத்தால் என்ன ஆகும்? அந்த மாதிரி அனைத்து பாகங்களிலும் உள்ள இயக்கங்களும் ஆக்டிவேட் ஆகும். விளைவு தலைவலி போய் திருகுவலி வந்த கதையாகலாம். அந்த ஒரு இடத்தில் ஏற்பட்ட நோய் போகும், மற்ற இடத்தில் நோய் வரும். எனவேதான் சிகிச்சை என்பதை விட நோய் வராமல் காப்பது சிறந்தது. அருட்தந்தை.